நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம் நீங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம். ஐயா, நான் செத்துதான் இருந்தேன், நீங்கள் செத்துதான் இருந்தீங்க. ஆனால் இனிமே சாகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் இரத்தத்தில் சிந்தின இரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவை இரத்தத்துக்குள்ள, உங்கள் பாவத்தை, என் பாவத்தை பிதா குமாரன் பலிக்குள்ள அவர் இரத்தத்துக்குள்ள நீக்கிவிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து பிதாவுக்கு முன்பாக உங்களை, என்னை ராஜாவாக ஆசாரியனாக அவர் உட்கார வைத்து உங்களை என்ன ராஜாவாய் பார்க்கிறார், ஆசாரியனாய் பார்க்கிறார். எதற்குள்ள? இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, இயேசுவின் சொல்லுங்க பலிக்கு உள்ளதான் உங்களை, என்னை இயேசுவுக்குள்ள பாவத்தெல்லாம் நீக்கி எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை மூடப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம் நீங்க. அவன் செத்திருந்தா இவ்வளோ சங்கீதம் எழுதியிருக்க முடியாது. செத்திருந்தா இவ்வளோ சங்கீதம் எழுதியிருக்க முடியுமா? அவன் செத்திருந்தா இயேசுவுடைய ஊழியம் ஃபுல்ஃபில் ஆகிருக்காது, கம்ப்ளீட் ஆகிருக்கிறாது. நல்லா கவனிக்கணும். அவன் செத்திருந்தா, இல்லை கர்த்தரை அடித்திருந்தா இயேசுவுடைய ஊழியம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிருக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் அரசாளுவார். இவ்வளவு இருக்கியா? இவ்வளவு தீர்க்க தரிசனத்துக்குள்ள இருந்தபடியால் அவன் சாகல. சங்கீதம் 22 சிலுவை குறித்து எழுதினாரு. இல்லாட்டி அது சங்கீதம் வந்திருக்குமா? சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராக்கலாம் தாழ்ச்சி அடே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலில் நான் தங்கி இருக்கிறேன், அவர் நோக்கி அடைக்கலம் கோட்டை தேவன் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.